கிரிப்டோ ஏஐ ட்ரேடிங் ரோபோட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மீன். ஸோ ஒரு ரோபோட் வந்து எங்களுக்காக ட்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும்? நம்மளை வந்து ரோபோட் எல்லாம் வந்து நான் வந்து ஃபாரெக்ஸ் சொல்லி தரும்போது சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. பட் இந்த ரோபோட் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஜஸ்ட் பைனான்ஸில் உள்ள ஃபண்டை நாங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஃபண்டை ப்ராஃபிட்டபுளாக மாற்றி தருது. ஸோ அதனால தான் இந்த ரோபோட்டை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலான்னு இந்த வீடியோவை செய்கிறேன். ஸோ இது ராயல் கியூ அண்ட் பைனான்ஸ் ரெண்டு வேறு அப்ளிகேஷன்ஸை மர்ஜ் பண்ணி நாங்கள் ப்ராஃபிட் பார்க்க போகிறோம். ஸோ ராயல் கியூன்ற ரோபோட் வேறு ஒரு அப்ளிகேஷன், பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேறொரு அப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டும் மர்ச் ஆகி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ராயல் கியூ ஆப்பை வந்து உங்களுக்கு பைனான்ஸோட பைண்ட் பண்ணி ஃபுல்லாக எப்படி இந்த ஆப் ரெண்டும் ஒர்க் பண்ணுதுன்றதை A to Z ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் இந்த ஒரு கிரிப்டோ கரன்சிஸ், ஃபாரெக்ஸ் எல்லா மார்க்கெட்லேயும் நிறைய ரோபோட்ஸ் இருக்குது, நிறைய சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த ரோபோட்டை மட்டும் ஏன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த ரோபோட் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டே தராமல் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக உங்கள் ட்ரேடை நடத்தி கொடுக்கும். என்ன லாஸ்ட்டே தராமல் ட்ரேடிங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக இது உங்களுக்கு லாஸ் தராது. ட்ரேடிங் வந்து மைனஸ் ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். லாஸ் ரெட் கலராக ஃப்ளோட்டிங்கில் காட்டுமே தவிர எந்த ஒரு ட்ரேடையுமே எக்காரணம் கொண்டுமே இந்த ரோபோட் வந்து மைனஸில் க்ளோஸ் பண்ணாது, லாஸில் க்ளோஸ் பண்ணாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அது யூஸ் பண்ணுது. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ரோபோட் லாஸ்ட்டே தராது. ஸோ ட்ரேடிங் தெரியாதவங்க கூட ஃபண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ரோபோட்டில் போட்டு ட்ரேட் பண்ண விட்டுட்டு அதில் ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். அது வரைக்கும் நீங்கள் வீடியோஸ் பார்த்தோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு லேர்ன் பண்ணியோ ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம். கேண்டில் ஸ்டிக் எல்லாத்த பற்றியும் கற்றுக்கோங்க. ஸோ இருக்க ஃபண்ட் வந்து இந்த ரோபோட் வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் எடுத்து தந்துக்கிட்டு இருக்கும். மேபி 3 to 5% வச்சுக்கோங்களேன், அந்த ரேட் தரும். ஸோ இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ட்டில் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. டெக்னிக்கல் அனலைசஸ் எதுவும் எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாமே இந்த ரோபோட் பார்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம், நோ எமோஷன்ஸ். ஸோ ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து பார்க் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகுமா இல்லாட்டி நெகட்டிவாக மூவ் ஆகுமான்ற ஒரு எமோஷனல் ஃபீலிங் இருக்கும். ஏன்னா காசுன்றது வந்து எமோஷனலாக ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம் உண்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் தராமல் இந்த ரோபோட்டே அந்த விஷயத்தை பார்த்துக்கணும். நோ மிடில் மேன் ஓ புரோக்கர்ஸ். அப்படின்னா இந்த ராயல் கியூக்கும் எங்களோட பைனான்ஸுக்கும் மிடில் மேன் யாருமே கிடையாது. ஸோ இது ரெண்டும் ஆப்ரேட் பண்ண போகுது. ஸோ ரோபோட் கிட்ட வந்து ஜஸ்ட் ரோபோட் வந்து பண்ணுற ட்ரேட் மட்டும்தான் ரோபோட் பண்ண போகுது. பைனான்ஸில் தான் உங்களோட முழு காசுமே இருக்க போகுது. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுதான் நோ மிடில் மேன்னு சொன்னது. அடுத்தது ஏபிஐ. இந்த ஏபிஐ இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க பைனான்ஸ் அண்ட் ஹோபிக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், நார்மலாக ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கு பைனான்ஸ் அண்ட் ஹோபி வேர்ல்ட்லேயே இருக்க பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நாங்கள் இந்த ரோபோட்டை கனெக்ட் பண்ண போகிறது பைனான்ஸோட. ஸோ பைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓபி நான் கை வைக்க போகிறது இல்லை இந்த ஓபின்ற பாட்டுக்கு, ஜஸ்ட் பைனான்ஸ் ஒன்று. அடுத்தது இந்த ரோபோட்டை பற்றி பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி ரோபோட்னு, ரொம்ப ஈஸி இந்த ரோபோட்டை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இப்போ நான் சொல்லித்தர சர்டன் விஷயங்களை வச்சு நீங்கள் இந்த ரோபோட்டை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணலாம். லோவஸ்ட் ஃபீ இந்த மார்க்கெட். இந்த ரோபோட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிற ஃபீ ரொம்ப குறைவு தான். மொத்தமாக $120. அது $100 வந்து ரோபோட்டுக்கும், $20 வந்து ஒரு ஃபியூல் ஃபீன்னு போகும். அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் அது என்ன ஃபியூல் ஃபீன்றதுக்காக. லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி. இவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது சைனாவில் தான் இந்த ரோபோட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பேர்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ். நீங்கள் இந்த பைனான்ஸை யூஸ் பண்ணி இந்த ரோபோட்டுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு 50க்கும் மேலதிகமான பேர்கள் இருக்குது. ஸோ அதில் நிறைய பேர்களை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த விஷயங்களையும் பின்னாடி பார்க்கலாம். 100% ஃபண்ட் செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல்டு. 100% ஃபண்ட் செக்யூரிட்டி மீன்
உங்களோட காசு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரியே பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் தான் இருக்க போகுது. ஸோ பைனான்ஸ் வந்து நீங்கள் ட்ரஸ்டபிள் ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் காசை பைனான்ஸில் தான் வச்சுருக்க போகிறீங்க. ரோபோட் வந்து ஏபிஐ மூலமாக பைனான்ஸ் உள்ள கேஷை, ஸ்பாட்டில் உள்ள கேஷை யூஸ் பண்ணி உங்களுக்காக ட்ரேட் பண்ண போகுது. ஸோ ஃபண்ட் சேஃப். கண்ட்ரோல் மீன் உங்களோட ஃபண்டை வந்து ரோபோட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரோபோட்டுக்கு தேவைன்னா எடுக்கவோ இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அந்த கண்ட்ரோல் கூட பைனான்ஸ் த்ரூ உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு வரி பண்ணையும் தேவையில்லை. ட்ரேட் எனி டைம் மீன் 24/7, 24 மணித்தியாலும் 7 நாள் வருஷம் பூராவே உங்களுக்காக இந்த ரோபோட் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. ப்ராஃபிட் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் ஆகவே ஆகாது. நோட் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒரு லாஸ்ட்டை பார்த்துட்டு எமோஷன் ஆகி அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணாட்டி அந்த ட்ரேட் கூட லாஸில் முடியவே முடியாது. ப்ரூவன் வினிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி பார்த்துருக்கனால சொல்கிறேன். இந்த ரோபோட் வந்து வினிங் ஸ்ட்ராட்டஜியை மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரஸ்ட் பண்ணி இந்த ரோபோட்டில் வந்து எங்களோட பைனான்ஸை கனெக்ட் பண்ணி ரோபோட் வந்து ஜென்ரேட் பண்ண விடலாம். கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட். ரிசல்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு பை எடுத்து ஒரு செல் பண்ணி பை சேல்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோபோட் வந்து டவுனில் பை பண்ணி மார்க்கெட் அப் ஆனதும் செல் பண்ண போகுது. இது ஒரு சைக்கிளாக ருட்டீனாக இது நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ 24 ஹவர்ஸும் நீங்கள் என்ன இந்த ரோபோட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம், இல்லாட்டி உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம். என்ன ரோபோட் வந்து தன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஈவன் 3 to 5% உங்களுக்கு எவ்ரிடே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஜீரோ ரிஸ்க் மீன்ஸ் உங்களுக்கு இந்த ரோபோட் லாஸ்ட்டே தராட்டி ஜீரோ ரிஸ்க் தான். வரி ஃப்ரீ. நீங்கள் எந்த விதமான வரியும் பட தேவையில்லை. உங்களோட ஃபண்டை வந்து பைனான்ஸில் வச்சுருக்கீங்க. ரோபோட் வந்து லாஸ் கொடுக்காமல் உங்களுக்கு ப்ராஃபிட் தரப்போகுது. ஸோ வரி ஃப்ரீ. இந்த ரோபோட் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்டின்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கனால சொல்கிறேன். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நார்மலாக பிடிக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சே நல்லா ட்ரேட் பண்ணி காசு பார்த்தவங்க இருக்காங்க. நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் பண்ணுற விதம் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடை நீங்கள் எடுத்து அந்த ட்ரேட் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக லாஸ்ட்டாக போச்சுன்னா, ஸோ ஒரு பை பண்ணி அது லாஸ்ட்டாக செல் ஆகிக்கிட்டே போச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன செய்யும், ரீபை பண்ணி அந்த லாஸ்ட்டை வந்து கவர் பண்ண பார்க்கும். ஸோ இது மெனுவலாக செய்கிறது ரொம்ப கஷ்டம். எமோஷனலாம் ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை செய்கிற நேரம் கிட்டத்தட்ட ஸ்கேல்பிங் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மெனுவலாக செய்கிறது கஷ்டம். ஆனால் இந்த ரோபோட் மூலமாக செய்யும்போது இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் யூஸ் பண்ண போகிறது எங்களோட பைனான்ஸில் இருக்க அக்கௌண்ட்டில் 2 to 6% அவ்வளோதான் யூஸ் பண்ண போகுது. மீதி 98 to 94% வந்து உங்களோட ஃபண்ட் அப்படியே உங்களோட கேபிட்டலில் இருக்கும். ரீப்ளனிஷ்மெண்ட்டுக்காக இந்த ரோபோட் வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் 1 to 7 கால்ஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த ரோபோ யூஸ் பண்ண போகிற ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு கூட நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஹவு டு கெட் ஸ்டார்ட். சிம்பிள் ப்ராசஸ் தாங்க, பெருசாக ஒன்றுமே இல்லை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னா பைனான்ஸில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய லிங்க்கை தரேன். அதை கிளிக் பண்ணி பைனான்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ராயல் கியூ ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும். ஸோ அந்த ராயல் கியூ ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணின்ற விஷயம் அடுத்தடுத்து ஃபுல்லாக வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. டிபாசிட் அண்ட் ரீசார்ஜ் ராயல் கியூக்கு நான் சொன்ன $120 வந்து டிபாசிட் ரீசார்ஜ் ரெண்டு என்னென்னா, ஆண்ட்ராய்டில் வந்து அது டிபாசிட்ன்ற ஆப்ஷன்லேயும் iOSல வந்து அது ரீசார்ஜுன்னு இருக்கும். ஹவுவே எல்லாமே டிபாசிட் தான் ஆக போகுது. அதனால் டிபாசிட்னே வச்சுக்கோங்க. ராயல் கியூ அக்கௌண்ட் ஆக்டிவேஷன். ஸோ இந்த ப்ராசஸை ஃபுல்லாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ராயல் கியூவில் அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணுறது எப்படின்னு, ஏபிஐ பைண்டிங், ராயல் கியூவையும் பைனான்ஸையும் பைண்ட் பண்ணுறது எப்படின்றதையும் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ட்ரேடிங் ஆர்டர் பிளேஸ்மெண்ட் ஃபுல்லாக ரெண்டையும் பைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் வந்து ஆர்டர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரோபோட்டோட பேராமீட்டர்ஸ் எப்படி, கைட் செட்டிங், கரன்சி ட்ரேடிங், ரீப்ளேஸ்மெண்ட் பிளான், இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க வந்து இந்த மாதிரி இருக்கும் லோகோ. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டுக்குமே.
அதில் வந்து ராயல் கம்யூனிட்டின்னு இருக்கும் லோகோவோடைய கீழே. இதில் ஒன்றுமே இருக்காது. ரெண்டு கலர் வந்து மாறுபட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதும் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு ரிக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் கோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் போகும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் பாஸ்வேர்ட், அது கேட்குற மாதிரி லாகின் பாஸ்வேர்ட் கொடுங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை திரும்ப ரீஎன்ட்ரி பண்ணி கொடுங்க. அதுக்கு அடுத்தது இன்விடேஷன் கோடுன்னு ஒன்று கேட்கும். ஸோ இந்த இன்விடேஷன் கோட் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த பே பண்ணி சேரும்போது எனக்கு ஒரு ரெஃபரல் அமௌண்ட் ஒன்று வரும், போனஸ் ஒன்று வரும். ஸோ நீங்கள் யாராவது சேர்த்து விடும்போது கூட உங்களோடதை கொடுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் வரும். ஸோ இப்படியே வந்து அது ஒரு செயினாக போகும். அந்த செயின் எப்படி வந்து ஆப்ரேட் ஆகுதுன்றதையும் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் இன்விடேஷன் கோடை கொடுத்தாச்சு. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையான அமௌண்ட் இந்த ரோபோட்டை வாங்கி இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு 120 USDTs. ஸோ நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இந்த ரோபோட்டை வாங்கினதுக்கப்புறம் இந்த ரோபோட்டுக்கு வந்து நாங்கள் ஃபண்ட் வந்து பம்ப் பண்ணணும். இந்த ஃபண்ட் பம்ப் பண்ணும்போது USDT மஸ்ட் பி யூஸிங் TRC20 நெட்வொர்க் ப்ரோட்டோகால். இதுக்கு நீங்கள் USDT அனுப்பும்போது நீங்கள் அனுப்புறது வந்து பைனான்ஸ்லேருந்து அனுப்புவீங்க. TRC20 நெட்வொர்க்கில் இருக்கான்னு க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இதில் QR கோடை நீங்கள் காப்பி பண்ணி போட்ட உடனே அது TRC நெட்வொர்க்குன்னு டிஃபால்ட்டாகவே ஃபைன் பண்ணிடும். ஆனால் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற $120 $100 ஆனுவல் ஃபீயாக அவங்க எடுத்துருவாங்க. இன்னொரு $20 வந்து ஃபியூல் காஸ்ட்டாக அவங்க கன்சிடர் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். $20 இருக்கும். ஃபியூல் காஸ்ட் மீன் இந்த ரோபோட் வந்து ஜென்ரேட் ஆகுறதுக்கு அவங்க எடுக்கிற ஃப்ரீ. ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரேடுக்கு வந்து ஒரு ஃபீ ஒன்று வந்து ஃபியூல் காஸ்ட்டுன்ற பேரில் எடுக்கிறாங்க. நார்மலாக ஃபாரெக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டு ஸ்வெப்புன்னு எல்லாம் பேமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஃபீ தான் இதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 USDs வந்து 10 USDக்கு வர நேரம் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், உங்களோட ஃபியூல் காஸ்ட் அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுதுண்டு. ஸோ அதை தாண்டி இது வந்து $2க்கு வந்துச்சுன்னா இந்த ரோபோட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்களுக்காக வந்து இந்த ரோபோட் வந்து பை சேல் ரெண்டுமே கொடுக்காது. இட் மீன் ரோபோட் வந்து ட்ரேட் பண்ணுறது ஃபுல்லாகவே நிப்பாட்டிடும். ஸோ இந்த $20 $10 வந்தது அது நோட்டிஃபிகேஷனை பார்த்து அதை டாப் அப் பண்ணி $20க்கே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த ரோபோட் வந்து 24 hours சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபரல் கோடை கொடுத்து இந்த மாதிரி ரெஃபரல் பண்ணி வந்து ஆக்களை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஜாயினிங்கில் வர $30 வந்து உங்களோட ராயல் கியூ அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அது பைனான்ஸுக்கு போகாது. இவங்க இந்த $20 திரும்ப டாப் அப் பண்ண சொல்கிறது ஏன்னா இந்த ரோபோட் மூலமாக வர எல்லா ப்ராஃபிட்டுமே இருக்க போகிறது வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் தான். அந்த ப்ராஃபிட் ஃபுல்லாக பைனான்ஸுக்கு தான் போக போகுது. ராயல் கியூக்கு எந்த ஒரு அதில் ஒரு சென்னை கூட ராயல் கியூவால் டச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா ஃபியூல் சார்ஜ்னு இவங்க ஒரு அமௌண்ட் எடுக்கிறாங்க. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஃபியூல் சார்ஜ். ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜில் வந்து இந்த மைனுன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து அசட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் அசட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இதில் டிபாசிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். டிபாசிட் ப்ரெஸ் பண்ணோன்னே அடுத்து திரும்ப ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து QR கோடு ஒன்று இருக்கும். அந்த QRக்கான லிங்க் இருக்குது. இந்த அட்ரஸை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காப்பி பண்ணலாம். பைனான்ஸில் USDTயை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனுக்கு போயிட்டு சென்டிங் மெத்தடில் சென்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து நேராக வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களோட கேஷ் வந்து வந்துடும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா API பைண்டிங். இந்த ராயல் கியூவையும் பைனான்ஸையும் எப்படி நாங்கள் ஒன்றா மர்ஜ் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ திரும்ப வந்து ஆப்பில் வந்து ஹோம் பேஜ் வாங்க. ஸோ ஹோம் பேஜ் வந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா API பைண்டிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ஆப்பில் கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். பைனான்ஸ் ஹோபி. நான் முதல்லே சொன்ன மாதிரி நாங்கள் யூஸ் பண்ண போகிறது பைனான்ஸ் மட்டும்தான். ஸோ பைனான்ஸை கிளிக் பண்ணுங்கள். அன்பவுண்டுன்னு இருக்கும். பைனான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து API கீ, செக்யூரிட்டி கீ, வெரிஃபிகேஷன் கோட் இந்த 3 விஷயமும் கேட்கும். ஸோ இந்த API கீ எங்கே எடுக்கணும்னா நீங்கள் அது பைனான்ஸில் எடுக்கணும். API கீ அண்ட் இந்த செக்யூரிட்டி கீ இது ரெண்டுமே நீங்கள் பைனான்ஸ்லேருந்து தான் எடுக்க போகிறீங்க.
இந்த வெரிஃபிகேஷன் கோட் வந்து உங்களோட ஏபிஐ வெரிஃபை பண்ணுறதுக்காக, இப்போ இந்த ஏபிஐயை தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு ராயல் கியூக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் ராயல் கியூ வெரிஃபை பண்ண அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு கோட் வரும். ஸோ அந்த கோடை கொண்டு இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி தான் ஆகணும். வந்து ரீட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பைண்ட் கொடுத்தீங்கன்னா பைண்ட் ஆகும். ஸோ இப்போ இதுதான் இந்த பைண்டிங்க்கான ஆப்ஷன். இப்போ நாங்கள் பைனான்ஸில் இந்த ஏபிஐ இந்த செக்யூரிட்டி கோட் எப்படி வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் பைனான்ஸை உங்களோட ஓப்பன் பண்ணிங்கன்னா, இது ரெண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட பைனான்ஸை வந்து நீங்கள் லொக் ஆக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபுல் பேஜ் இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தரோட ஃபோட்டோ போட்ட மாதிரி ஒரு பேஜ் இருக்கும் உங்களோட இடம். ஸோ இதில் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாமே இருக்கும். அதில் போயிட்டு இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஏபிஐ மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஃபுல் பேஜாக ஏபிஐ மேனேஜ்மெண்ட்டுன்னு. ஸோ இந்த இடத்துல கிவ் த ஏபிஐ கீ லேபிள்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு பேர் ஜஸ்ட் நீங்கள் அதை என்ன மாதிரி ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்கன்னு. ஸோ நான் கொடுத்துருக்கேன் ராயல் கியூ ஏஜேகேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ராயல் கியூ ஏஜேகேன்னு கொடுத்து க்ரியேட் ஏபிஐன்னு கொடுங்க. இந்த க்ரியேட் ஏபிஐயை கிளிக் பண்ணோன்னே பேஜ் வந்து இந்த மேலே காட்டுற லொக்கேட் மாதிரி ஒன் ஆகும். ஒரு கியூஆர் கோட், ஏபிஐ கீ, செக்யூரிட்டி கீ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ உங்களோட ஃபோனில் இந்த பேஜ் இருக்குல்ல, இந்த பேஜில் இந்த கியூஆர் ஸ்கேனை கொண்டு போய் இதில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா செக்யூரிட்டி கோடும் ஏபிஐ கோடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆப்புக்கு வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல காப்பி பண்ணி ஏபிஐயை கொண்டு வந்து ஏபிஐயில் பேஸ்ட் பண்ணுங்கள், செக்யூரிட்டியை கொண்டு செக்யூரிட்டியில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கோடு வந்து ரிக்வஸ்ட் கொடுங்க. அந்த வார கோடை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பண்ணி பைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது பைண்ட் ஆகணுன்னே நாங்கள் முதல்ல இது வந்து இந்த ஓபி கலர் ஒரு ஆஷ் கலரில் தான் பார்த்தோம். பைண்ட் ஆனதுக்கப்புறம் பைனான்ஸ் வந்து இந்த கலர் மாதிரி பவுண்டுன்னு வரும். ஸோ இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களோட பைனான்ஸும் ராயல் கியூவும் ரெண்டுமே இப்போ மர்ச் ஆகிட்டு பைண்ட் ஆகிட்டு இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து ராயல் கியூவுக்கு ஃபண்ட் பண்ணிட்டோம், ஏபிஐ மூலமாக வந்து பைனான்ஸையும் ராயல் கியூவையும் பைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ரோபோட்டை எப்படி ஆக்டிவ் பண்ணலாம், ஹவு டு ஆக்டிவேட் த ரோபோட். இந்த ரோபோட்டை ரெண்டும் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் ஆக்டிவ் இல்லை. ஸோ இந்த ரோபோட்டை இப்போ நாங்கள் எப்படி ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திரும்ப உங்களோட மொபைல் ஆப்பில் உள்ள ராயல் கியூவை அப்ளிகேஷனை ஆன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மைனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், செகண்ட் பேஜ். ஸோ இந்த இடத்துல மெம்பர் சென்ட்ரி இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ண சொல்லி ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது இப்போ இல்லை, ஆல்ரெடி ஆக்டிவேட்டில் இருக்க அக்கௌண்ட்னால. ஸோ அந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரோபோட் வந்து நீங்கள் ஃபண்ட் பண்ண 120 USDலேருந்து 100 USD எடுத்து ரோபோட் வந்து உங்களோட 1 year ஃபீ எடுத்து வந்து ரோபோட் வந்து ஆக்டிவ் ஆகிரும். நீங்கள் அந்த ஆக்டிவ் கொடுத்த நாள்லேருந்து உங்களுக்காக அடுத்த 1 வருஷத்துக்கான வேலையை செய்கிறதுக்காக ரோபோட் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ ரோபோட் ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் இதில் பராமீட்டர்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. பேரை செலக்ட் பண்ணி பராமீட்டர்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு திரும்ப நீங்கள் வந்து ராயல் கியூவோட ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹோமுக்கு பக்கத்தில் குவான்டிட்டி இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி பைனான்ஸில் இருக்க எல்லா பேருமே வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பைனான்ஸில் நான் சொன்ன விஷயம் எல்லா பேருமே இதில் இருக்கும். ஸோ இதில் ஒரு பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் ஏதாவது ஒரு பேரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதில் ETC USDT கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா ட்ரேட் செட்டிங்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேஜில். அந்த ட்ரேட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்படி ஓப்பன் ஆகினீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம். நான் முதல்ல சொன்னேன் இந்த ரோபோட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும், 7 calls வரைக்கும் போகும்னு எல்லாம் சொன்னேன். ஸோ இது தான் 7 time call. இந்த 7 time call வரைக்கும் போகுது. டேக் ப்ராஃபிட் ரேஷியோ, ஏர்னிங் கால் பேக்,
மார்ஜின் கால் ட்ராப், பையிங் கால் பேக் இப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். கீழே இந்த அட்வான்ஸ் செட்டிங்கை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணோன்னே கீழே இந்த மாதிரி ஒரு பெராமீட்டர் வரும். ஸோ இந்த பெராமீட்டர் என்னதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து $10 இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கால் $10 அதுக்கப்புறம் வர கால் என்ன மாதிரி இங்கே ஜென்ரேட் ஆக போகுதுன்றது தான் இந்த பெராமீட்டர். ஸோ 2 times ரேஷியோ மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் உங்களுக்கு எகெயின்ஸாக போனால், ஸோ ஒரு பை எடுத்த போகிற எகெயின்ஸாக போனால் இந்த 7 கால் போயிட்டு தான் ப்ராஃபிட்டை ஹண்ட் பண்ணும். அது முன்னாடி வீடியோவில் அது எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுதுன்றதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இதுதான் பெராமீட்டர்ஸ். ஆனால் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க பெராமீட்டர்ஸ். நாங்கள் இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நார்மலாக ஒரு $10,000 அப்படி போட்டு வச்சு எந்த பெராமீட்டரை யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் நாங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட்டை வச்சு ஒரு $100 இல்லாட்டி $1,000 வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி பெராமீட்டர்ஸை இதில் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டால் தான் இந்த ரோபோட் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ரோபோட் வந்து சஸ்டெயின் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட பெராமீட்டர்ஸ் இந்த பெராமீட்டரில் தான் இருக்கணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் 1, 3, 5, 7, 10, 15, 20. ஸோ இந்த வீடியோவை பார்த்து இந்த ரோபோட் ஆக்டிவ் பண்ண போகிறவங்க இந்த பராமீட்டர்ஸில் ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ரோபோட் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு ரோபோட்டாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். கண்டிப்பாக இந்த பராமீட்டர்லேயே வச்சுக்கோங்க. இதை விட ஹை பராமீட்டர் வைக்காதீங்க. அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ரீசன் என்னன்றது முன்னாடி வந்து இந்த ரோபோட்டை ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லும்போது நீங்களே புரிஞ்சுக்கொள்வீங்க. ஸோ இப்போ பராமீட்டர்ஸை செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம்னு இருக்குது. இந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த பேர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஸ்டார்ட் இருக்கும் கொடுக்குறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல 1 ஷாட் இருக்குது. இந்த இடத்துல சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 1 ஷாட் இந்த சைக்கிள் என்னென்னா, இந்த 1 ஷாட்டுன்றது நீங்கள் கொடுத்துருக்க பெராமீட்டரில் ஒரே ஒரு ட்ரேடை மட்டும் எடுக்கும். அதோட ரோபோட் வந்து ஷட் டவுன் ஆயிரும். சைக்கிள்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப ரோபோட் வந்து சைக்கிளிங்கில் ஒரு ட்ரேட் முடிய ஒரு ட்ரேடுன்னு ஃபுல்லாக 24 hours வந்து ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னால உங்களுக்கு அது விளங்குது இல்லை. உங்களோட ஃபோனில் இந்த 1 ஷாட்டை டச் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து 1 ஷாட்டுன்னு வந்துடும். திரும்ப இந்த இடத்துல சைக்கிள்னு உங்களுக்கு மாறிடும். திரும்ப சைக்கிள்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைக்கிள்னு வந்துடும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல சைக்கிள்னு வைக்க பாருங்கள். ஏன்னா 1 ஷாட் வந்தால் நீங்கள் திரும்ப மேனுவலாக போயிட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும். ஸோ ரோபோட்டுக்கான யூஸ் கிடையாது. சைக்கிளில் இருந்தால் தான் ஃபுல்லாக ரோபோட் வந்து சைக்கிள் ஆகி அதுவே வந்து தன்னோட ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நீங்கள் முதல்ல உள்ளே செட் பண்ண பெராமீட்டர்ஸ் எல்லாம் திரும்ப காட்டுது. என்ன நம்பர் கால், என்ன காலில் போகுது, மார்ஜின் கால் என்ன, கால் பேக் ஃபுல்லாக காட்டுது உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரேட் வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேர் இருக்குது. இங்கே வேறு பேர் ஒன்று தான் ரன் பண்ண போட்டேன். ஏன்னா நான் பார்க்கும்போது உங்களுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் முதல்ல வந்து இந்த பேர் மைனஸில் காட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளஸில் காட்ட தொடங்கிச்சு. ஸோ அதுக்கப்புறம் மைனஸில் இருக்க ஒரு பேரை தான் எடுத்து நான் போட்டேன். ஸோ இந்த ரோபோட்டில் போடும்போது நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் வந்து ரெட்டில் மைனஸில் இருந்தால் அப்படி ஒரு பேரை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ட்ரப் ட்ரை பண்ணும்போது. ஏன்னா இந்த ரோபோட்டோட வேலை கீழே இருந்து பை பண்ணி மேலே போய் செல் பண்ணுறது. ஸோ நெகட்டிவில் இருக்க பேர் எடுத்தால் தான் மேலே போகும்போது எங்களுக்கு பாசிட்டிவாக வரும். ஸோ இதை நாங்கள் லாங் டேர்ம் விட போகிறனால நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் பரவாயில்ல. ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு நான் அதை சொன்னேன். ஸோ இந்த இடத்துல வந்து இது ப்ராஃபிட்டாக லாஸ்ட்டான்றதை காட்டும். ஸோ இது ரெட்டில் மைனஸ் ஆகி ரெட்டில் காட்டுனா ட்ரேட் வந்து மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளூவில் காட்டுனா ப்ராஃபிட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இது மைனஸ் காட்டுனா டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ரோபோட் வந்து கரெக்டாக வந்து ரீபை பண்ணி உங்களோட மைனஸை வந்து கரெக்டாக ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தரும். அது எப்படின்றத முன்னாடி சொல்கிறேன். USDT பேலன்ஸ் இது இன்றைக்கி ஒரு பேலன்ஸ் காட்டும். அப்படின்னா உங்களோட பைனான்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா இந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்கு $10 வந்து இது வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஸோ ட்ரிகர் பண்ணதுக்கப்புறம் இந்த $10 மைனஸ் பண்ணி இன்றைக்கி காட்டும். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடுமே எடுத்து இல்லாட்டி உங்களோட பைனான்ஸில் இருக்க ஃபுல் அமௌண்ட்டுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இது தான் இந்த ரோபோட்டோட நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் தெரிகிற டிஸ்பிளே. அடுத்தது நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா
how the robot getting the trade. இந்த ரோபோட் வந்து தன்னோட ட்ரேடை எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த ராயல் கியூவை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே இந்த ரோபோட் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது அவங்களுக்கும் தெரியலை, சொல்கிறாங்களும் கிடையாது. ஸோ இந்த ரோபோட் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது நான் சொன்ன மாதிரி முதல்ல யூஸ் பண்ணுற மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யும்னா, உங்களோட ட்ரேட் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது 2 times 3 times 4 timesனு போட்டு அப்பாகிறதும் க்ளோஸ் ஆகும். ஸோ நாங்கள் செலக்ட் பண்ண பெராமீட்டர்ஸ் டீட்டெயில் தான் இங்கே இருக்குது. இந்த இருக்குது ஃபர்ஸ்ட் காலில் இருந்த பெராமீட்டர்ஸ். இது என்ன மாதிரின்றதை இப்போ நாங்கள் பார்க்கலாம். இது கொஞ்சம் சில நேரம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு 2-3 தடவை இதை வேணால் பாருங்கள். அப்படி புரியாட்டி சில பேருக்கு பார்த்ததுமே புரிஞ்சுதான், அவ்வளோ பெரிய விஷயம்னு கிடையாது இது. ஸோ எல்லா ட்ரேடுமே $10 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த $10 ஃபர்ஸ்ட் கால் வந்து $10 போக போகுது, ஃபர்ஸ்ட் பைன்னு. அதுக்கப்புறம் 7 கால்ஸ் போக போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கால் பை. ஃபர்ஸ்ட் கால் வந்து இப்போ நீங்கள் ட்ரேடை என்டர் பண்ணதும் ஒரு ஃபர்ஸ்ட் பை எடுத்துகிட்டுன்னு வைங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கால், ஃபர்ஸ்ட் பை இங்கேருந்து எடுத்துகிட்டு. மார்க்கெட் வந்து டேக் ப்ராஃபிட் ரேஷியோ 1.3. இந்த மார்க்கெட் வந்து 1.3% அப் ஆகி 0.3% மைனஸ் ஆகுனா ஏர்னிங் கால் பேக். ஸோ இந்த மைனஸ் ஆகுனா உங்களுக்காக பை பண்ண அமௌண்ட்டை இந்த ரோபோட் செல் பண்ணிடும். ஸோ 1.3% அப், 0.3% டவுன். ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா 1% ப்ராஃபிட். ஸோ நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட்டில் 1% ப்ராஃபிட். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்னென்னா, $10 ரோபோட் வந்து பை பண்ணுது. நேரடியாகவே 1.3 தாண்டி பேக் எடுக்காமல் மார்க்கெட் வந்து ஒரே புல்லில் மேலே போயிடுச்சு. 5% வரைக்கும் போயிடுச்சு. 5% வரைக்கும் போனதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப கரெக்ஷன் ஒன்று எடுக்குது. அப்போ மார்க்கெட் கீழே வர மார்க்கெட் 0.3% கீழே வந்ததும் ட்ரேடை வந்து ரோபோட் வந்து சேல் பண்ணிடுது. ஸோ இப்போ 5% அப், 0.3% மைனஸ். ஸோ உங்களோட செல் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து 4.7% ப்ராஃபிட். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரோபோட் வந்து கொஞ்சம் அப் ஆனதும் எங்களோட ப்ராஃபிட் அதிகரிக்கும். அது ஒரு ரேஷியோவில் போகும். ஸோ இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் ட்ரேடை பார்த்தோம். கேட்கும்போது நல்லாயிருக்கும், ஃபுல்லாகவே ப்ராஃபிட், எப்படியுமே ப்ராஃபிட் தான். இந்த ரோபோட் எங்களுக்கு எகெயின்ஸ்டாக போகும்போது இந்த ரோபோட் எப்படி வந்து ப்ளே பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃபண்டை ஒரு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் போட போகிறீங்க. ரோபோட்டை நம்பினாலும் நீங்கள் வந்து அந்த ரோபோட் என்ன செய்யுதுன்ற புரிதலோட ஒரு ஃபண்டை போட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் கால், மூணாவது சினாரியோ என்னென்னா, $10 பை எடுக்குது. மார்க்கெட் வந்து 1.3% அப்பாக மார்க்கெட்டால் முடியலை. மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. ஸோ 0.5க்கு போயிட்டு மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. டவுன் ஆகுனா 3.5% டவுன் ஆகணுன்னு இதாக இருக்குது. மார்ஜின் கால் ட்ராப், ஃபர்ஸ்ட் கால் 3.5% டவுன் ஆனோன்னா திரும்ப ஒரு ட்ரேடாக அது எடுக்கும். எப்போன்னா பை இன் கால் பேக். திரும்ப இந்த மார்க்கெட் லேசாக 0.5% அப்பாகினத உடனே இந்த ரோபோட் என்ன செய்யும், இன்னொரு ட்ரேடை போடும் 1 டைம். ஸோ இது ப்ரீவியஸ் இதில் வந்து அதிகமாக 2 டைம் இருந்துச்சு. எங்களோட பேராமீட்டரில் 1 டைம் வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து ஒரு 1 டைம் ட்ரேட் போடும். இப்போ ஸோ 1 டைம் ட்ரேட் போட்டால் இங்கே ஒரு $10, இங்கே ஒரு $10. இந்த இடத்துல ட்ரேட் வந்து ட்ரிகர் ஆகும். எப்படின்னா $20 தான் இங்கே ட்ரேட் ட்ரிகர் ஆகும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் 1.3 அப்பானது, இந்த டேக் ப்ராஃபிட் ரேஷியோ இங்கேருந்து 1.3 அப்பாகி 0.3 க்ளோஸ் ஆன உடனே ட்ரேட் வந்து செல் வந்து ட்ரிகர் ஆகி ப்ராஃபிட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து $20க்கான ப்ராஃபிட், $20 வந்து ட்ரேட் என்டர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த ரோபோட் வந்து தன்னோட பை அண்ட் செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் ஃபோர்த் சினாரியோ என்னென்னு பார்ப்போம். ஃபோர்த் சினாரியோ என்னென்னா, முதல்ல வந்து ட்ரேட் வந்து $10 பை பண்ணது ரோபோட். மார்க்கெட் வந்து ரோபோட் பண்ண பைக்கு எகெயின்ஸ்டாக டவுன் ஆகுது. ஃபுல்லாகவே டவுன் ஆகின மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் காலை தாண்டி செகண்ட் கால் வரைக்கும் போகுது. செகண்ட் கால் பார்த்திங்கன்னா 4% டவுன் ஆகிட்டு
4% டவுன் ஆனதுக்கப்புறம் 0.5% அப் ஆகிற நேரம் இந்த இடத்துல ரோபோ வந்து திரும்ப பை இன் கால் பேக் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல ரோபோ 3 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே 10 × 3 $30 வந்து ரோபோ இந்த இடத்துல பை பண்ண போகுது. ஓகே, $30 ரோபோ இங்கே பை பண்ண போகுது. அப்போ டோட்டல் இந்த இடத்துல $30 பை பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு பை நார்மலாக, ஸோ கீழே ஃபர்ஸ்ட் காலில் ஒரு பை $20, திரும்ப செகண்ட் காலில் ஒரு பை $30. ஸோ இப்போ கிட்டத்தட்ட $50 பையை வந்து இந்த ரோபோட் எடுத்துருச்சு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் அப் ஆகுனா 1.3% அப் ஆகும் போது ரோபோட் வந்து, ஸோ இங்கேருந்து 1.3% மார்க்கெட் அப் ஆகி திரும்ப 0.3% டவுன் ஆகும்போது செல் பண்ணி 1% ப்ராஃபிட் எடுத்துடும். ஸோ 1% ப்ராஃபிட் மீன் இந்த இடத்துல $50 1% ப்ராஃபிட். ஸோ $50னா $1 ப்ராஃபிட். ஸோ இது வந்து 1% வந்து உங்களோட கேபிட்டலில் 1% வந்து அது கணக்கில் இருக்கும். அந்த ட்ரேடிங்கில் அது போடுற ட்ரேடை பொறுத்து இந்த கால்குலேஷன் நடக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் இந்த ரோபோட் வந்து தன்னோட பையையும் செல்லையும் எடுக்குது. ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியாட்டி கூட திரும்ப ஒருக்கா இந்த சின்ன செஷனை மட்டும் திரும்ப ஒருக்கா ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தால் கீழே என்னோட டெலிகிராம் ஐடி தரேன், அந்த அதுக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். அதை தாண்டி கிரிப்டோ சம்மந்தமான விஷயங்களுக்கு தனி ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ சம்மந்தமான எல்லா விஷயமும் அந்த குரூப்பில் வரும். ஸோ இது தான் இந்த ரோபோட்டோட ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரி. ஏன்னா கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ரோபோட்டை நம்ம நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பணம் போடும்போது ரோபோட் என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்தது இந்த ரெஃபரல் ரிவார்ட், இந்த ராயலுக்கு கொடுக்குற ரெஃபரல் ரிவார்ட். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு ரெஃபரல் ஐடியை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்னோடய இன்விடேஷன் கோடில் வந்து என்னோடய ரெஃபரலை கொடுங்கன்னு. அந்த இன்விடேஷன் கோடுக்கான ரெஃபரல் வந்து என்னென்ன மாதிரி கிடைக்குதுன்னு தான் இந்த இது சின்ன சார்ட் ஒன்று. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துருங்க. V1ன்றது டிரெக்ட் இன்விடேஷன். ஸோ V1ன்றது எங்களோடது. இப்போ நீங்கள் வந்து டிரெக்டாக என்னோடய ரெஃபரல் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலமாக எனக்கு $30 வரும். V2னா வந்து டிரெக்ட் ரெஃபரல் 3 பேர் இருக்கணும், V1ஆக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. 6வது கேட்டகரி வந்து டிரெக்ட் ரெஃபரல் வந்து 20 பேர் இருக்கணும். மினிமம் வந்து V5ல் வந்து 3 பேர், V5 கேட்டகரிக்குள்ளே 3 பேர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 1500 டீம் மெம்பர்ஸ், ஒரு பெரிய நெட்வொர்க்கிங் குரூப்பாக இருந்தால் இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது $70 கிடைக்குது. ஸோ இந்த ரோபோட்டை நெட்வொர்க் பண்ணி சம்பாதிக்கணுன்னா கூட சம்பாரிச்சு கொள்ளலாம். அதையும் செய்கிறவங்க செய்யலாம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஐடியாக்காக என்ன நடக்குதுன்றதுக்காக தான் கொடுத்தேன். ஸோ இந்த டீம் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறது வந்து அந்த ஃபியூல் காஸ்ட்டில் ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கும் தாராங்க அவங்க. அந்த பர்சன்டேஜ் தான் இதில் இருக்குது.